முழுதும் அலிஃப் லாம் இருந்து சூரத்துல் நாஸ் வரைக்கும் இருக்கிற இந்த தர்த்தீபில ஒரு குர்ஆன் இருக்கல. காரணம், ஒத்த அடிக்கு குர்ஆன் இறங்கப்படல, கட்டம் கட்டமாகத்தான் குர்ஆன் 23 வருடங்களாக இறக்கப்பட்டுச்சு. அந்தந்த சந்தர்ப்பங்களில் சஹாபாக்கள் என்ன செஞ்சாங்க, குர்ஆனை எழுதி வச்சிருந்தாங்க. ஒவ்வொரு ரமதானிலையும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு குர்ஆனை ஓதி காட்டுவாங்க. இறுதி ரமதான்ல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 2 தடவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு குர்ஆனை முழுமையாக ஓதி காட்டினார்கள். எனிட்டுக்குரியவர்களே, இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்துல குர்ஆன் எழுத்தில இவ்வாறு தான் இருந்தது. ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வஃபாத்துக்கு பின்னால் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆட்சிக்கு வருகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே சஹாபாக்களிலே அதிகமான காரிகள் இருந்தார்கள், அதிகமான காரிமார்கள் குர்ஆனை மனனம் செய்து வைத்திருந்தார்கள். இந்த காரிமார்கள் எல்லாம் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய காலத்திலே முனாஃபிக்தனமாக ஒரு யுத்தத்துக்கு அழைத்து செல்லப்பட்டு அந்த யுத்தத்திலே அதிகமான காரிகள் ஷஹீதாக்கப்படுகிறார்கள். இந்த நேரத்தில் சையதுனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஒரு ஆலோசனை தோன்றுகின்றது. நாங்கள் குர்ஆனை புத்தக வடிவிலே ஒன்று சேர்த்தால் என்ன என்ற ஒரு யோசனை தோன்றி அந்த யோசனையை அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே வந்து சொல்கிறார்கள். நாங்கள் குர்ஆனை ஒன்று சேர்த்தா நல்லமே என்று. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முதலாவதாக கேட்டார்கள், கைஃப அஃஅலு ஷைஅன் மா லம் யஃஅலு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உமரே ரலியல்லாஹு அன்ஹு, ரசூலுல்லாஹ் செய்யாத ஒரு வேலையை நாம் எப்படி செய்ய முடியும் என்று கேட்டார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், வல்லாஹி இன்ன ஃபீஹி லகைர், நிச்சயமாக இதுல நலவு இருக்குது, குர்ஆன்கள் எல்லாம் அங்க ஷஹீதாக்கப்படுறாங்க, குர்ஆனை நாம பாதுகாக்கணுமா இல்லையா என்ற அந்த ஆலோசனைக்கு பின்னால ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஒன்று சேர்ந்து ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் நேரே போறாங்க ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அவங்க தான் குர்ஆனை எழுதுறாக்களுக்கு தலைவராக இருந்தவங்க. எனிக்குரியவர்களே, ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட போய் நீங்க குர்ஆனை எழுதுற வேலையை ஆரம்பிங்க, இந்த குர்ஆனை நாம ஒன்று சேர்க்கணும் என்ற அந்த பொறுப்பு பல சம்பவங்கள் பல உரையாடல்களுக்கு மத்தியில அந்த பொறுப்பு அங்கே ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. எனிக்குரியவர்களே, ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த பொறுப்பை எடுக்கிறாங்க, எடுத்துட்டு அறிவிக்கிறாங்க ஒரு மதீனாவிலையும், நான் குர்ஆனை ஒன்று சேர்க்கிற பணியை ஆரம்பிச்சிருக்கிறேன். சஹாபாக்களை பார்த்து சொன்னாங்க, உங்கள்ட்ட யாருக்கிட்ட எல்லாம் குர்ஆனுடைய பிரதிகள் இருக்கிறதோ அத்தனை பிரதிகளையும் நீங்க என்கிட்ட கொண்டு வந்துட்டாங்க. சஹாபாக்கள் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு ஆயத்துகள், ஒவ்வொரு சூறாக்கள், ஒவ்வொரு பக்கங்கள் பிரதிகள் இருந்துச்சு. எல்லாத்தையும் நீங்க என்கிட்ட கொண்டு வந்துட்டாங்கன்னு சொல்லி ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிச்சாங்க. லேசான ஒரு அறிவிப்பு அல்ல, கண்டிஷனோட நிபந்தனைகளோட அறிவிச்சாங்க. நீங்க என்கிட்ட உங்களுக்கு இருக்கக்கூடிய குர்ஆனுடைய ஆயத்துகளை கொண்டு வந்து தரணும், ஆனா எனக்கு 2 நிபந்தனைகளை போட்டாங்க. முதலாவது நிபந்தனை, எந்த ஆயத்துகள் எல்லாம் நீங்க கொண்டு வந்து தாரீங்களோ அந்த ஆயத்துகள் எல்லாம் எப்படி எழுத்துல இருக்கிறதோ அதே மாதிரி அது உங்களுக்கு மனனமாகவும் இருக்கும். எப்படி எழுத்துல நீங்க எழுதப்பட்டதை கொண்டு வந்து தாரீங்களோ அது அப்படியே மனனமாகவும் உங்களோட உள்ளத்துல இருக்கணும். இரண்டாவது சொன்னாங்க, இத நீங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மஜ்லிஸ்ல இருந்து தான் எழுதினீங்க என்றதுக்கு எனக்கு 2 சாட்சிகள் வேணும்டா. நீங்க இத ரசூலுல்லாஹ் முன்னுக்கு தான் எழுதினீங்க என்றதுக்கு எனக்கு 2 சாட்சிகள் வேணும் என்று சொன்னாங்க. இந்த 2 நிபந்தனைகளும் ஒன்று சேரத்தான் குர்ஆன் அங்க தொகுக்கப்படுகிறது. ஆங்காங்கே எழுதி வைக்கப்பட்டிருந்த எல்லா ஏடுகளும் ஒன்று சேர்க்கப்பட்டு இன்றைக்கு கோடிக்கணக்கு முஸ்ஹஃபுல் குர்ஆன் பிரதிகள் இருக்கிற மாதிரி அன்னைக்கு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய காலத்துல ஒரே ஒரு முஸ்ஹஃப் முதலாவதாக உருவாக்கப்பட்டது. ஒரே ஒரு முஸ்ஹஃப் அங்க நுஸ்கா செய்யப்படுகிறது, அங்கே எழுதப்படுகிறது. கண்ணியத்துக்குரியவர்களே, அது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலத்துல நடந்த மிக முக்கியமான ஒரு சம்பவம். ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சிக்கு பின்னால் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆட்சிக்கு வருகிறார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சிக்கு பின்னால் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆட்சிக்கு வருகிறார்கள். ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலத்திலே ஹஜ்ரத் ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்து ஒரு மஷூரா சொல்கிறார்கள் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே. இந்த குர்ஆனுடைய விஷயத்துல உம்மத்துகள் பிளவுபட்டுக் கொள்வதற்கு முன்னால இந்த குர்ஆனுக்கு நாம் ஒரு முடிவு செய்ய வேண்டும் என்று ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மஷூரா சொன்ன நேரத்துல ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த மஷூராவை ஏற்று ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலத்திலே தொகுக்கப்பட்ட அந்த முஸ்ஹப் அவருடைய வஃபாத்துக்கு பின்னால் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் இருந்தது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வஃபாத்துக்கு பின்னால் அது அவர்களுடைய மகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவி ஹஃப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்திலே இருந்தது. ஹஃப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்திலே இருந்த அந்த முஸ்ஹப்பை எடுத்துக் கொண்டு வர சொல்லி அதை அடிப்படையாக வைத்து அந்த எழுதுற பொறுப்பையும் ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பொறுப்பு கொடுக்கிறார்கள். அதே பொறுப்பு அவர்கள் திரும்பவும் செய்கிறார்கள். கிட்டத்தட்ட 7 அல்லது 8 குர்ஆன் பிரதிகளை திரும்பவும் எழுதுகிறார்கள். எதை அடிப்படையாக வைத்து எழுதுகிறார்கள்? ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலத்திலே தொகுக்கப்பட்ட அந்த குர்ஆன் பிரதியை அடிப்படையாக வைத்து 7 அல்லது 8 பிரதிகளை ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலத்திலே ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூலமாக எழுதப்படுகிறது. ஒரு குழுவை நியமித்து எழுதி முடித்தார்கள். எழுதி முடிக்கப்பட்ட இந்த குர்ஆன் பிரதிகளை உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அன்றைய காலத்திலே மிகவும் பிரசித்தி பெற்ற முஸ்லிம்கள் அதிகமாக வாழ்ந்த 6 பிரதேசங்களுக்கு உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அனுப்பி வைத்தார்கள். முதலாவதாக ஷாமுக்கு அனுப்பினார்கள். ஷாம் என்ற பிரதேசம் இன்றைய நாளிலே 4 நாடுகள்.
ஜோர்டான், பலஸ்தீன், லெபனான், சிரியா இந்த 4 நாடுகளுக்கும் ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அன்றைய காலத்திலே ஒரு பிரதேசமாக ஷாம் என்ற பிரதேசமாக இருந்த அந்த பிரதேசத்துக்கு ஒரு குர்ஆன் அனுப்பினாங்க. அதை ஓதி கொடுக்கிறதுக்கு ஒரு காரியையும் அனுப்பி வச்சாங்க. அதே போன்று ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மக்காக்கு ஒரு முஸ்ஹப் அனுப்பி வச்சாங்க. அதே மாதிரி பஹ்ரைனுக்கு ஒரு முஸ்ஹப் அனுப்பி வச்சாங்க. யமனுக்கு ஒரு முஸ்ஹப் அனுப்பி வச்சாங்க. மதீனால ஒரு முஸ்ஹப் வச்சு கொண்டாங்க. அவர்களுக்கும் ஒரு குர்ஆன் பிரதி உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வைத்துக் கொள்கிறார்கள்.